எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத் தந்ததை தவிர வேறு எந்த அழிவும் எனக்கில்லை. இன்னைக்கு எத பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டி தொய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வங்காள உணவு. அ அது தயிர் மாரி தான் இருக்கும். அந்த தயிர் எப்படி செய்றது? அந்த மிஸ்டி தை எப்படி செய்றது? அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுப்பு நீக்கப்படாத பால், ஃபுல் கிரீம் மில்க், கர்ட், வரமோர், பழுப்பு சர்க்கரை, ப்ரௌன் சுகர். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ பாலை வெட்டி சட்டியில ஊற்றிப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாலை அடுப்பில் வச்சுருவோம். அது நல்லா சுண்ட காயட்டும். பாருங்க பால் பொங்கு வருது. அதை ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விடுங்க. ஏடு படாமல் இருக்கட்டும். ஏடு படரக்கூடாது. பொங்கு வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும், சிறு தீயில வச்சு ஒன்றும் சுண்டை கொஞ்சம் காயட்டும். சிறு தீயில வச்சுடுங்க. பொங்கு வந்தோடனையும் இப்போ கொதிக்குது பாருங்க. ஒன்றும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இளம் சூடாக இருக்கிறப்போ சர்க்கரையை போட்டுக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லாட்டினா பாகு மாதிரி சர்க்கரையை காய்ச்சி, அதாவது ஒரு ப்ரௌன் கலரில் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் அந்த சர்க்கரை பாகை ஊற்றி கூட காய்ச்சலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு நான் பழுப்பு சர்க்கரை வேணுன்றதுனால அந்த பழுப்பு சர்க்கரையை பயன்படுத்தியிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஏடு படர விடக்கூடாது. அதனால என்ன பண்ணுங்க, அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இதில் சிலர் விருப்பப்படுறவங்க குங்குமப்பூ போடுவாங்க. ஏலக்காய் போடுறதுனா கூட போட்டுக்கலாம். தட்டி தயிர் அந்த உரக்கு ஊற்றி, அந்த மண்பானையில் தான் இந்த இதை ஊற்றி இந்த தயிரை செய்வாங்க. அது அந்த மண்பானையில் ஊற்றுனதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுவாங்க, முந்திரி இல்லாட்டினா பிஸ்தா இதெல்லாம் தூவி விடுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பப்பட்டால் செய்யலாம், இல்லாட்டினா தேவையில்லை. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஆனால் ஏடு வராமல் கொதிக்க விடுங்க. என்ன பண்ணணும்னா, தண்ணியே ஊற்றாம தான் இந்த பாலை காய்ச்சணும். அப்படியே கட்டியாக நமக்கு அந்த தயிர் கிடைக்கும். இப்போ இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க நல்லா பால் காஞ்சிருச்சு. இப்போது இந்த பாலை ஆற வச்சுப்போம். மிதமான சூடு வரைக்கும் ஆறட்டும். அடுப்பை அணைச்சிட்டு என்ன பண்ணுங்க, வெள்ளை சர்க்கரையாக இருந்தால் பாலிலே போட்டு கொதிக்க விடலாம். இந்த பழுப்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அப்படின்றப்போ அதை இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போட்டு கிண்டி விடுங்க. ஏன்னா சில சமயம் பால் திரிஞ்சு வரும். அதுக்காக தான் இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போட சொல்கிறது. இப்போ கொஞ்சம் ஆறட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம பழுப்பு சர்க்கரையை போட்டுப்போம். இப்போது கொஞ்சம் ஆற விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்லாம், இந்த பழுப்பு சர்க்கரையை போட்டுக்கலாம். அது உங்கள் சுவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் ஏலக்காய் வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஏலக்காவை இடிச்சிட்டு போட்டுக்கலாம். இல்லாட்டினா இது மாதிரி தூள் ஏலக்காவாக கிடைக்கும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறையா வேணாம். கொஞ்சமாக போட்டாச்சு. சர்க்கரை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சிலருக்கு அதிகம் தேவைப்படும்.
எனக்கு இந்த சர்க்கரை போதும். இப்போ இது வந்து 3/4 பதம் வரைக்கும் ஆறட்டும். நல்லா ஆறினா கூட பரவாயில்லை. இது நல்லா ஆறிக்கட்டும். இது ஆறினதுக்கப்புறம் உரக்கூத்தி மண் களையங்களில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற விடுவோம். ஆற விடுறது நான் இதை ஆற விடுறதுக்காக இது மாதிரி வச்சுருக்கேன். மூடி போட்டு ரொம்ப கப்புடு மூடாமல் இது மாதிரி ஒரு நீக்கினா மாதிரி வச்சு மூடி வைங்க. வேர்வை தண்ணியும் அதில் வடியாது. இப்போ இந்த பால் நல்லா ஆறட்டும். பாருங்க, பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போது உரக்கு ஊற்றிட வேண்டியதான். கொஞ்சமாக எடுத்து நான் கலந்துக்கிட்டேன். நல்லா கலந்துக்கோங்க, இந்த இதுவும் இல்லாமல். வெள்ளை சக்கரை போட்டிங்கன்னா வெள்ளையாக இருக்கும். நாட்டு சக்கரை எல்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்கும், பழுப்பு நிறத்தில் இருக்கும். இப்படி தான் இந்த மிஸ்டி தை இருக்கும். இது வங்காளத்தில் ரொம்ப புகழ்பெற்றது. இது புகழ்பெற்ற ஒரு உணவும் கூட, வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ என்ன பண்ணுங்க, இதை வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதை மண் களையங்களில் தான் ஊற்றி வைப்பாங்க. இது மாதிரி நான் எனக்கு சின்னதாக தேவைன்றதுனால சின்ன மண் களையங்களில் ஊற்றுறேன். நான் மிச்சத்தை மண் களையம் இருந்தால் மண் களையத்தில் ஊற்றுங்க, இல்லாட்டினா இது மாதிரி சில்வர் பாத்திரங்களில் ஊற்றிக்கோங்க. இப்போது இது ஊற்றியாச்சு. இதை பாருங்கள், இது மாதிரி தான் மண் களையங்களில் ஊற்றி வைப்பாங்க. மண் களையம் இல்லாதவங்க இது மாதிரி டப்பாவில் ஊற்றிக்கோங்க. அங்கே வங்காளத்தில் மிஸ்தி தை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, மிஸ்தினா தித்திப்பு, தைனா தயிர். இதுதான் மிஸ்தி தை, தித்திப்பு தயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு இனிப்பு பதார்த்தம் இது. முக்கியமாக மண் களையங்களில் தான் ஊற்றி வைப்பாங்க. ஊற்றி இரவு நேரத்தில் வெட்ட வெளியில் வச்சு காலையில் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த பனிக்காலங்களில் சாப்பிட்றப்போ ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்ற உணர்வு ஏற்படும். இந்த மிஸ்டி தை ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. அதாவது வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றப்போ இந்த மிஸ்டி தை செஞ்சு சாப்பிடுங்க. இதுவும் நல்ல ஒரு உணவு தான். இதை செய்கிறதும் மிக எளிமை தான். இதை இப்படியே வச்சுருவோம். இது நல்லா உரையட்டும். உறைஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்ப்போம் எப்படி இந்த மிஸ்டி தை உறைஞ்சிருக்குன்ட்டு. நல்லா உறைஞ்சிருக்கு பாருங்க. தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணும் இல்லையா, அதனால எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி தான் கெட்டியாக இருக்கணும். இதுதான் இந்த மிஸ்டி தை. எல்லாமே நல்லா உறைஞ்சிருக்கு பாருங்க. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதாவது தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணுன்னா இது மாதிரி தான் இப்படி ஐஸ்கிரீம் மெத்தடில் உறைஞ்சிருக்கும். இதுதான் மிஸ்டி தை. செய்கிறது மிக மிக எளிமை. நீங்களும் இதை செஞ்சு உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்து மகிழுங்கள். இது வயிற்றுக்கும் நன்மை செய்யக்கூடியது தான். அதனால் இதை செஞ்சு சுவைத்து மகிழுங்கள். இந்த மிஸ்டி தையை நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றப்போ இன்னும் சுவையாக இருக்கும். செய்கிறது மிக எளிமை. இதை செய்து சுவைத்து மகிழுங்கள்.